உயிர்த்த ஞாயிறு தினத்தில் பயங்கரவாத தாக்குதல் இடம்பெறவுள்ளதாக புலனாய்வு தகவல்கள் கிடைத்திருந்த போதிலும் அதனை தடுக்க நடவடிக்கை எடுக்க தவறியமை, கடமையை புறக்கணித்தமை மற்றும் கொலைக்கு உடந்தையாக இருந்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டுள்ளார். இதன்படி கொழும்பு நிரந்தர நீதாய மேல் நீதிமன்றத்தின் பெரும்பான்மை நீதிபதிகள் அவருக்கு மரண தண்டனை விதித்து இன்று தீர்ப்பளித்துள்ளனர். பிரியந்த லியனகே, விராஜ் வீரசூரிய மற்றும் திலகரத்ன பண்டார ஆகிய மூவரடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழு முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. தீர்ப்பை அறிவித்த போது பெரும்பான்மை நீதிபதிகளான பிரியந்த லியனகே மற்றும் திலகரத்ன பண்டார ஆகியோர் குறித்த குற்றச்சாட்டுகளுக்கு பூஜித் ஜெயசுந்தர குற்றவாளி என தீர்மானித்தனர். தீர்ப்பை அறிவித்த போது பிரியந்த லியனகே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் முன்கூட்டியே புலனாய்வு தகவல்கள் கிடைத்திருந்த போதிலும் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படாததன் காரணமாக 268 பேர் உயிரிழந்ததுடன் மேலும் 586 பேர் காயமடைந்ததாக குறிப்பிட்டார். அந்த காலத்தில் நாட்டின் போலீஸ் மா அதிபராக செயற்பட்ட பூஜித் ஜெயசுந்தர பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் பொறுப்பை கொண்டிருந்ததாகவும் நீதிபதி தெரிவித்தார். 2019 ஆண்டு ஏப்ரல் 20 அப்போதைய அரச புலனாய்வு சேவை பணிப்பாளர் நிலந்த ஜெயவர்தவினால் கொழும்பு மற்றும் புறநகர் பகுதிகளில் அமைந்துள்ள கத்தோலிக்க தேவாலயங்கள் மற்றும் சுற்றுலா விடுதிகளை இலக்கு வைத்து தற்கொலை தாக்குதல் நடத்தப்பட உள்ளதாக தகவல்கள் வழங்கப்பட்டதாகவும் நீதிபதி குறிப்பிட்டார். எனினும் அந்த தகவலை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை முன்னாள் போலீஸ் மா அதிபர் எடுக்கவில்லை எனவும், குற்றங்களை தடுப்பதற்காக அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட அதிகாரி என்ற வகையில் அவர் தனது பொறுப்பை மீறியுள்ளதாகவும் பெரும்பான்மை நீதிபதிகள் தெரிவித்தனர். இதன் அடிப்படையில் குற்றத்தின் தன்மையை கருத்திற்கொண்டு பூஜித் ஜெயசுந்தரவுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுவதாக நீதிமன்றம் அறிவித்தது. இதேவேளை வழக்கின் தீர்ப்பை வழங்கிய நீதிபதி விராஜ் வீரசூரிய குற்றச்சாட்டுகள் நியாயமான சந்தேகத்திற்கு அப்பால் நிரூபிக்கப்படவில்லை என குறிப்பிட்டு பூஜித் ஜெயசுந்தரவுக்கு விடுதலை வழங்க வேண்டும் என தெரிவித்தார். மேலும் இதே சம்பவம் தொடர்பில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமசிறி பெர்னாண்டோவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் தீர்ப்பு பின்னர் அறிவிக்கப்பட உள்ளது.